4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்திய வீராங்கனை ரித்திகா காலிறுதிக்கு முன்னேற்றம். 76 கிலோ எடைப்பிரிவில் ஹங்கேரி வீராங்கனையை 12-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி அபாரம். வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கில் இன்று இரவு தீர்ப்பு. இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ நடத்திய சோதனை நிறைவு. சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் போது சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாகவும் தகவல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டரில் பார்வையிட்டார் பிரதமர் மோடி. जायजा लिया कि किस तरीके से कितना जो एरिया है भूस्खलन जहां हुई है वहां पहुंची है और हवाई सर्वेक्षण में प्रधानमंत्री को विस्तृत जानकारी दी गई. प्रधानमंत्री इस समय आपको दिख रहे हैं जो ताजा तस्वीरें आई हैं केरल के वायनाड में जिस तरीके से भूस्खलन. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியுடன் சென்றனர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பிரதமர் மோடி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்தார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூரில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி பின்தங்க தொடங்கியுள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை. முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். புதுசா வந்திருக்காரு. மொத்தத்தில் அவங்க உங்களுடைய நேர்மையை நாங்க கையெடுத்து கும்பிடுறோன்ட்டு தான் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் சும்மா பொய் சொல்லக்கூடாது. அவங்கள அதெல்லாம் நேர்மையா ஒரு எல்லளவு கூட நான் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆள் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. யார் மேல? ஒரு டிஎஸ்பி மேல. அந்த டிஎஸ்பி மேல கேஸ் சம்பந்தமா நாங்க வந்து விசாரிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே வந்தவங்க தானே, அதே ஆளுக்கு ஃபர்தரா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில நான் என்ன சொன்னேன், ஒரு தெய்வ விக்கிரகம், அதாவது நடராஜர் தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பல ஊர்ல இருந்து போன அதை தெய்வ விக்கிரகத்தை கையை 2 அறுக்கிறாங்க. அறுத்தது இங்க நடந்தது, தமிழ்நாட்டில் அறுக்கிறாங்க. அந்த குற்றத்தை 2005 அறுக்கிறாங்க. நடராஜர் தெய்வ விக்கிரகத்தை 2 அறுக்கிறாங்க. அது சம்பந்தமா ஒரு கொலை ஒன்று நடக்குது. மதுரையில கொலை நடக்கு. அந்த கொலையை 4 வருஷமா லோக்கல் போலீஸ்ல கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் வந்து 2012 11 எண்டில் அங்க போலீஸ் ஆபீசரா வரப்போகும்போது அதுக்கு முன்னாடி அமெரிக்கால எந்தவித ஒரு சர்ச்சுமே நடக்கல. 10 வருஷமா 15 வருஷமா அமெரிக்கால நடக்கல. நான் வந்த பிறகு தகவலை ஒரு குற்றவாளியை கைது பண்ணி, சில பேர் சொல்றாங்கல்ல நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஸ்பெக்டர் காதர் பாட்சா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்க கேட்கணும், நான் சொல்றேன் இது உண்மை. ஒரு குற்றவாளியை கூட வெளிநாட்டில இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இதை நீங்க மறக்க கூடாது. மறந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றவாளி இல்லாட்டி அரை குற்றவாளின்னா நக்கலுக்காக சொல்றேன் நான். அவரை கூட வெளிநாட்டில இருந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது ஒரு கேஸ்ல. எந்த கேஸ்ல? நடராஜர் அறுத்த கேஸ்ல. அப்படின்னா அவர் என்ன சொல்ற, அந்த கேஸ்ல நான் ஐஓ இல்லையே அப்படின்னாரு. ஐஓ இல்லதான், ரைட், ஓகே. ஆனா இன்னொருத்தர் ஜீவானந்தன் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. சர்ச் பண்ண போகும்போது அந்த வீட்டில் போய் இதே மாதிரி சர்ச் பண்ண இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட போயிருக்காரு. போனது அவருடைய பெயர் அந்த ஜீவானந்தன் எழுதுறாரு. இவரும் கூட இருந்தாரு. இவரும் அசஸ் பண்ணாரு. ஐடலை நாங்க சீஸ் பண்றோம்னா, நடராஜர் ஐடல் மெட்ராஸ்ல இருந்து எங்க போச்சு? பாம்பே போகுது. கையெழுத்த நடராஜர் சரி எங்க இருந்து போகுது? மெட்ராஸ்ல இருந்து, அதாவது பல ஊர்ல இருந்து மதுரைக்கு வருது. மதுரையில கொலை நடக்குது, கையை அறுக்கிறான். அதுக்கு அடுத்தது, பொறுமையா தானே போறேன், அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் வருது. மெட்ராஸ்ல இருந்து டைரக்டா அந்த சிலை எங்க போகுது? நேரடியா பாம்பே போகுது.
தீனதயாள வீட்டுல இருந்து பாம்பே போகுது, பாம்பேல இருந்து மேன்ஹாட்டனுக்கு போகுது. மேன்ஹாட்டனுங்கிறது ஒரு இடம் இருக்கு, அந்த மேன்ஹாட்டன் நியூயார்க். அங்க வந்து மேடிசன் அவென்யூன்னு ஒரு இடம் 1224 நம்பர். அந்த நம்பர் தான் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுக்கு தெரியும், சுபாஷ் சந்திர கபூரை அரெஸ்ட் பண்ணி நாங்க கொண்டாந்து உள்ள வச்சு தண்டனை வாங்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல உள்ள கிடக்குறான். நல்லா கவனிங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சார் விடாம நீங்களும் அவரை விரட்டுறீங்க, அவரும் உங்களை விரட்டுறாங்க. அவரை விரட்டல, இந்த கேஸ் நம்மளே விரட்டுது. நானும் இன்னைக்கு ரிட்டையர் ஆன பிறகும் செய்யலாம்னு சொல்றீங்க. நல்லா யோசிக்கிறணும். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரல. சும்மா ஆளாளுக்கு அதுல போவாங்க இதுல போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கல, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, இருக்கட்டும். அதனால பர்சனல். ரெண்டாவது, நேர்மையை பத்தி ஒரு எல்லையில கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. சோ அதெல்லாம் வேற. இப்போ வழக்குல இந்த ஆளை வம்பா நீங்க உள்ள போட்டுட்டீங்கிற பிரச்சனை, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு தான் சொல்றேன். அப்படின்னா தீனதயாளன் வீட்டுல வந்து சர்ச் பண்ண போகும்போது கூட இருக்கிற அதிகாரி எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப இவரும் கையெழுத்து போடுறாரு. அப்ப ரிமாண்ட் ரிப்போர்ட்ல என் கூட காதர் பாட்சா இருந்தாருன்னு சொல்லி ஜீவானந்தம் எழுதுறாரு. அதே ஜீவானந்தம் என்ன எழுதுறாரு, திருப்பி தன்னுடைய கேஸ் டைரியில எழுதுறாரு, இவர் இருந்தாருன்னு சொல்றாங்க. சென்னையில நான் டியூட்டி, எனக்கு மதுரையில எதுக்கு சம்பந்தமே இல்ல. அந்த மாதிரி அது நான் சொல்லல, உங்களுடைய இல்ல, காதர் பாட்சா சொல்லத்தானே சார் செய்வாரு. எப்படி கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாதவரை எழுதியிருந்தா, ஜீவானந்தம் எழுதியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளா இருக்கும். ஏன் அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? பெரிய தப்பா போயிடும் இல்லையா? ஒரு ஆள் வரலையே, 4-5 பேர் வந்திருக்காங்களா, 4-5 பேர் நாங்க சார் அதெல்லாம் மாட்டு கத்துக்கள், அதெல்லாம் உச்சக்கட்ட பொய், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. உள்ள இருந்தது உண்மை. வெளிநாட்டுக்கு நல்லா கவனிங்க. மதுரையில திருநெல்வேலியில கொள்ளையடிக்கிறதுல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஏ டிரான்சாக்சன் வச்சுக்கிடுங்க, ஏ குற்றம். அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து பாம்பே போகுது, அது பி குற்றவாளின்னு பி டிரான்சாக்சன் வச்சுடுங்க. பாம்பேல இருந்து நேரடியா மேன்ஹாட்டனுக்கு போகுது, நியூயார்க், அது சி டிரான்சாக்சன் வச்சுக்கிடுங்க, ஏபிசி ஆயிடுச்சு. அப்புறம் மேன்ஹாட்டன்ல இருந்து லண்டனுக்கு அது போகுது. எல்லாம் கவனிங்க, எவ்வளவு பெரிய மேட்ச. லண்டனுக்கு போகுது, அது ஏபிசி டின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ லண்டன்ல இருந்து திருப்பி என்ன செய்யுது, கையை ஒட்ட வைக்கிறான் லண்டன்ல. நீல் பேரிஸ் ஸ்மித்னு ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி இந்த சிலையை ரிப்பேர் பண்றதுக்கு 1,30,00,000 ரூபா அவங்க ரிப்பேர் கையை சேர்க்கறதுக்கு. சோ அந்த ஐடலோட போட்டோ காப்பி அவங்கள்ட்ட இல்ல. அப்ப நான் 3 போட்டோ காப்பியை கொடுத்துருக்கேன். எப்ப ஒன்னு திருண்ண போது எடுத்த போட்டோ, திருண்ணதுக்கு பிறகு கையை அறுத்த போட்டோ, கையை அறுத்ததோட வெளிநாட்டுக்கு போச்சு, வெளிநாட்டுல போய் லண்டன்ல கையை சேர்த்து வைக்கிற ரஃபா இருக்கு, அப்புறம் பாலிஷ் பண்றாங்க. அந்த மாதிரி 4 செட் ஆஃப் போட்டோகிராஃபி அவங்களுக்கு கொடுக்க போகும்போது தான் தெரியுது. இப்ப போனது உண்மை. அப்புறம் இது போக திருப்பி மேன்ஹாட்டன் வந்திருக்கு, அது டி. அப்புறம் மேன்ஹாட்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருது, அது டி போட்டு ABCDEF. இவ்வளோ டிரான்சாக்சன் நடக்க போகும்போது ஏ மட்டும்தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படின்னு என்ன, திருநெல்வேலி நடக்குது, மெட்ராஸுக்கு வருது, மெட்ராஸ்ல இவங்க பிடிச்சி விட்டது மாதிரி. அப்ப பிஏ மறைக்கிறாங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விடுறாங்க. அதுக்கடுத்து சி வந்து எங்க இருக்கு, பாம்பேல இருந்து வெளிநாட்டுக்கு, அதுக்கு வேண்டிய குற்றவாளியை அவங்க மறைக்கிறாங்க. சில இருந்து டிக்கு போகுது, கையை பொறுத்துனா அவன் குற்றவாளி இல்லையா? அப்படி அவன் குற்றவாளி இல்லை நீங்களும் சொன்னீங்கனாலும் சரி, இங்க யார் சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாலும் சரி, ஹைகோர்ட்ல அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா கூட அவன் என்ன செஞ்சான், நான் தான் ஏன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் நியூயார்க், கவுண்டி ஆஃப் நியூயார்க்ல அப்பியர் ஆயிடுறான். அவனே உடையாந்துறான் லாயரோட, கையெடுத்து கும்பிட்டு நான் பண்ணது தப்பு, இவ்வளோ ஐடல்களை இவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுலாம் உண்மைதான். இந்த நடராஜர் ஐடல் நம்பர் 73 கவுண்ட் நம்பர் 73, இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு. நடராஜர் ஐடல் பண்றாங்க, நான் தான் பண்ணி கொடுத்தேன், இதுக்கு இவ்வளவு ரூபா வாங்கினேன், எனக்கு பார்த்து தண்டனையை குறைங்க அப்படின்னு ஆஜராயிடுறேன்.